Hello friends, welcome to English படிக்க ஆசையா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படினா 7 நாள்ல நம்மளால இங்கிலீஷ் எழுத கத்துக்க முடியுமா அப்படினா கண்டிப்பா முடியும். எப்படி அப்படிங்கறத தான் நம்ம இனி வரப்போற வீடியோஸ்ல தொடர்ச்சியா கத்துக்க போறோம். எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் தெரியும். ஓரளவுக்கு அதோட சவுண்ட்ஸ் தெரியும். ஆனா எழுதும்போது எப்படி எழுதுறதுங்கிறது தெரியல. இல்ல எழுதும்போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சோ இந்த வீடியோஸை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஈஸியா எழுத முடியும். நம்ம சேனல்ல இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே போல இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு, இன்னும் டீப்பா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் நம்ம சேனல்ல கொடுப்போம். கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கத்துக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சாலே அந்த ஓரளவுக்கு அந்த எழுத்துக்களோட சவுண்ட்ஸை வச்சு நம்மளோட இங்கிலீஷ் எழுத்துக்களை நம்ம படிக்க முடியும். அதை வச்சு தான் எப்படி ரீடிங் பண்ணுறது எழுதுறது இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 7 days வீடியோஸில் நீங்கள் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் எழுத முடியும் அப்படிங்கிறத தான் இந்த 7 வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம என்ன விஷயம் கத்துக்க போறோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம எழுதணும் அப்படின்னா முக்கியமான 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களால ஈஸியா எழுத முடியும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதாவது அல்பபெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல மொத்தமா நமக்கு 26 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 26 எழுத்துக்கள் மட்டும் தெரிஞ்சா போதுமா, இதை வச்சு நம்ம எழுத முடியுமா படிக்க முடியுமா அப்படின்னா தமிழ் மாதிரி இல்லை. இப்போ தமிழ்ல அந்த எழுத்து அதோட உச்சரிப்பு இது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. இங்கிலீஷ்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்று அந்த லெட்டரோட நேம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும், அதோட சவுண்டு இது ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் அப்படிங்கிற விஷயம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நேம் அப்படிங்கறத அந்த லெட்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். இப்போ ஏ பி சி இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, ஸோ இது நேம். ஸோ அந்த லெட்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா இது என்ன எழுத்து அப்படின்னு கேட்டா ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நேம். ஸோ இந்த நேம் அப்படிங்கறது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா இந்த சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது இதுதான். இப்ப சவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஏ அப்படிங்கிற லெட்டர் இருக்குன்னா இதோட நேமா நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதோட சவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும். அதாவது இது வவல் அப்படின்னும் போது இதோட ஷார்ட் சவுண்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இந்த அப்படிங்கிறத தமிழ்ல நம்ம எழுதி சொல்ல முடியாத எழுத்து அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வார்த்தைகள்ல நம்ம அப்படிங்கிற உச்சரிப்பை தான் யூஸ் பண்ணுவோம் தமிழ் மூலமா இங்கிலீஷ் படிக்கும்போது. இதே நமக்கு ஏ அப்படிங்கிற சவுண்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதோட சவுண்ட்ஸ் உங்களுக்கு மாறும், வேற மாதிரி இருக்கும். இந்த எழுத்தோட பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கிலீஷ் எழுதவோ படிக்கவோ முடியாது. ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இங்கிலீஷ் எழுதுறதுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா இந்த 26 லெட்டர்ஸ்க்குமான சவுண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய வவல்ஸ் என்னென்ன, அந்த வவல்ஸோட சவுண்ட் என்னென்ன, அண்ட் அதுல இருக்கக்கூடிய கான்சனன்ட் அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களோட சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்டா இருக்க விஷயம். ஸோ அதே தான் நான் செகண்டா இருக்க விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், சவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், அதோட சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததா ஒரு வேர்டை நம்ம பிரிச்சு படிக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரிச்சு எழுதணும் அப்படின்னா தான் நம்மளால ஈஸியா என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எழுத முடியும். பெரிய வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா படிக்கணும் அப்படின்னாலும் அதை சின்ன சின்னதா நம்ம பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதும் போதும் நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் இந்த 3ஆவதா இருக்கக்கூடிய விஷயம். பேசிக்கா இந்த 3 விஷயத்த நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே வார்த்தைகளை எழுத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எழுத நீங்க ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன வார்த்தைகளை எழுதலாம். அதுக்கப்புறம் அதில் நல்லா நம்ம பழகிட்டு எல்லா சவுண்ட்ஸும் நமக்கு நல்லா ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜாக இப்போ ஃபர்ஸ்ட் 3 letters வேர்ட்ஸ், அதே மாதிரி 5 letters, அதுக்கப்புறம் பெருசு பெருசாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம எழுத கற்றுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீடிங் வீடியோஸ்லாம் நான் நிறைய இந்த சவுண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பேசிக்காக நீங்கள் ஒவ்வொரு
விஷயமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கூட நீங்க எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து எழுதும்போது நம்ம 2 விதமான எழுத்துக்களை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி சிம்பிள் லெட்டர்ஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு நேம் அதே மாதிரி ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரூல் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த 26 லெட்டர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்ததான் நம்ம வந்து அதோட சவுண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மேக்ஸிமம் இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து அல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய 26 லெட்டர்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு 21 கான்சனன்ட்ஸ் இருக்குது. அதாவது உயிரெழுத்து, தமிழில் இருக்கு இல்லையா உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வந்து எப்படின்னா நமக்கு வவல்ஸ் அப்படிங்கிறது 5 எழுத்துக்கள் வவல்ஸ் ஆகும், 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து வவல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறது வவல், இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்ததாக இ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வவல், ஐங்கிறது ஒரு வவல், அடுத்தது வந்து ஓ யூ. ஓகேங்களா? ஸோ ஏஇஐஓயு இந்த 5மே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள். மீதி எல்லாமே நம்ம வந்து கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த வைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைங்கிறதுக்கு உங்களுக்கு 2 விதமான சவுண்ட் இருக்குது. அந்த சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி இது வந்து வவலாகவும் வந்து வரும், அதே மாதிரி கான்சனண்ட்டாகவும் வரும். இப்போ வவல் அப்படின்னும் போது ஐயோட சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது ஐயோட சவுண்ட்ஸை வந்து இந்த வையும் சில இடத்துல வரும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே வவல் அப்படிங்கிற ஒரு வவல் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு வேர்டும் இருக்காது. ஆனால் வந்து வவல் அப்படின்னும் போது இந்த ஏஇஐஓயு அப்படிங்கிற இந்த 5 எழுத்தும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் வந்து அதோட சவுண்ட் இருக்கும், அந்த வவலோட சவுண்டு அந்த வார்த்தையில் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வேர்ட்லேயும் வவலோட சவுண்டோ வவலோட லெட்டர்ஸ் இல்லாமல் இங்கிலீஷில் எந்த ஒரு வேர்டுமே இருக்காது. ஸோ அதனால நீங்கள் வை வரக்கூடிய இடத்துல கான்சனண்ட்டாக இருக்கே, ஸோ அந்த இடத்துல எப்படி வந்து வவல் வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வைக்கு வந்து உங்களுக்கு வவலோட சவுண்டும் வந்து இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வவல்ஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து 5 வவல்ஸ் இருக்குது. ஸோ 5 வவல்ஸ்க்கும் 5 சவுண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இங்கே தான் இருக்க முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த 5 வவலுக்கும் நமக்கு வந்து ஒரு 20 விதமான உச்சரிப்புகள் வந்து அதாவது சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த 20 சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 சவுண்ட்ஸில் வந்து 7 ஷார்ட் சவுண்ட், அதாவது தமிழில் நம்ம குரில் உச்சரிப்பு நெடில் உச்சரிப்புன்னு படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஷார்ட் வவல் சவுண்ட் லாங் வவல் சவுண்ட் இருக்குது. ஸோ இது 2 சேர்த்து 12 சவுண்ட் உங்களுக்கு வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வவல்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரக்கூடிய இதுவுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் வேர்ட்ஸில் எழுதும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் ஷார்ட் வவல் பார்த்தீங்கன்னா என்னென்ன சவுண்ட் இருக்குன்னா இப்போ முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா இது ஃபொனட்டிக் சிம்பிள். ஸோ இங்கிலீஷில் வந்து ஃபொனிக்ஸ் நம்ம படிக்கும்போது இந்த சிம்பிள்ஸை வச்சு தான் அந்த சவுண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம தமிழில் வந்து இந்த இப்போ தமிழ் எழுத்துக்கள் இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதி நம்ம அதோட சவுண்டை தமிழ் எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி படிப்போம். இங்கிலீஷில் ஃபோனிக்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து ஷார்ட் சவுண்டு வந்து இ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இங்கே வந்து சிட் ஹிட், அதே மாதிரி வந்து ஈக்கு வந்து ஏங்கிற சவுண்டு இருக்குது. ஏங்கிறது தான் ஷார்ட் சவுண்ட். அப்போது பெட் ஹெட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட் ஆ. ஸோ இதை வந்து ஆங்கிற எழுத்து தமிழில் வந்து நம்ம எந்த எழுத்துமே இல்லாதனால சில இடத்துல ஆ அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஆங்கிற எழுத்து கேட் கு ஆட் கேட் மேட். அதே மாதிரி ஓக்கு வந்து ஓங்கிற சவுண்டு ஓ டு ஆக் டாக் பாட். அதே மாதிரி யூக்கு வந்து ஆங்கிற சவுண்டு கப் கப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூக்கு வந்து ஊங்கிற சவுண்ட் இருக்கு. இப்போ ஊ பூ புட் புட். நெக்ஸ்ட் வந்து ஃபுட். இந்த 2 ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊங்கிற சவுண்டு. ஸோ இதுவுமே வந்து ஷார்ட் சவுண்டு தான். அடுத்த சவுண்டு வந்து ஏங்கிற சவுண்டு. இது வந்து அபவுட் டீச்சர் ச ஏங்கன்னு வருது இல்லையா, ஸோ அந்த சவுண்டு. ஸோ இந்த மொத்தமாக நமக்கு 7 சவுண்டு இருக்குது. இதிலே வந்து நீங்கள் 5 வவல்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த ஷார்ட் சவுண்டு மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். லாங் சவுண்ட் அப்படிங்கிறது அந்த லெட்டரோட பேரே உங்களுக்கு வந்து வரும். அது எப்படின்னா இப்போது நமக்கு ஏ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏயோட லாங் சவுண்ட் அப்படிங்கிறது ஏன்னு தான் வரும். ஸோ ஏ, அதே மாதிரி இ, நெக்ஸ்ட்டு ஐ இருக்கு இல்லையா, ஸோ இதோட லாங் சவுண்ட் என்னவா இருக்குன்னா ஐ தான். அதே மாதிரி ஓக்கு வந்து ஓ அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா AEIO U இல்லையா. ஸோ யூக்கு வந்து யூ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ அதனால உங்களால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வந்து லெட்டர்ஸோட நேம் தான் லாங் சவுண்டு. ஷார்ட் சவுண்டு மட்டும்தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். லாங் சவுண்டு உங்களுக்கு சேம் சவுண்டு தான். ஸோ அதே மாதிரி இந்த டிப்தாங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 வவல் எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்டு வந்து வரும். ஸோ இங்கே ஏயும் ஐயும் வந்துரு பாருங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா வைக்கு வந்து வவலோட சவுண்டு இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து ஏ அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். ஸோ டே. அதே மாதிரி வைக்கு வந்து இங்கே ஐ. ஸோ IGHக்கு வரும்போது ஐ அப்படிங்கிற சவுண்டு. மை, ஹை. அதே மாதிரி ஓ வைக்கு ஒய் அப்படிங்கிற சவுண்டு. பு ஆய், பாய், டாய். ஹோப், ஓ. இங்கே ஓக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் சவுண்டு, ஓங்கிற சவுண்டு வந்து வரும். இங்கேயும் ஓபி, ஓ டேஷின்ற அந்த இதில் வந்து நமக்கு ஓ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ஹோப் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதே மாதிரி OW, அவு அப்படிங்கிற சவுண்டு. கவு, அவுட், அவு, ஓயு, அவு, சி, OWவும் அவுங்கிற சவுண்டு வந்து வரும். அதே மாதிரி இயர், நியர், ஏர், ஏர், ஃபேர். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூர். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிப்தாங்ஸில் 2 வவல்ஸ் வந்து வரும். ஸோ 2 ஈ வந்துச்சுன்னா நம்ம ஈன்னு சொல்லி படிக்கணும். ஒரு ஈக்கு தனி சவுண்டு கிடையாது. அதே மாதிரி ஏ வைன்னு இருந்துச்சுன்னா ஏங்கிற சவுண்டு. டே, மே, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வவல்ஸில் இருக்கக்கூடிய சவுண்டு. மொத்தமாக ஒரு 20 பக்கமாக உங்களுக்கு சவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ வவல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்து கான்சனட்டுக்கு என்னென்ன சவுண்ட் இருக்குது. ஸோ கான்சனட் பொறுத்த வரைக்கும் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். வவல்ஸ் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எந்த சவுண்டு வரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இதில் பி அப்படிங்கிறதும் சரி, இந்த பி இருக்கு இல்லையா. ஸோ இது 2க்கும் ஒரே மாதிரி உச்சரிப்பு தான். நம்ம அழுத்தி உச்சரிக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் மாறும். இப்போ பீனும் போது நம்ம பு அப்படின்னு சொல்லி படிக்கணும். பீக்கு வந்து அவ்வளோ அழுத்தம் இல்லாமல் இப்போ அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேங்களா. பு, பு அப்படிங்கிற சவுண்டு. சிக்கு வந்து இக்கு, டி, டு. ஸோ இங்கே டியும் அப்படி தான், டியும் அப்படி தான். 2க்கும் இந்த சவுண்டு தான். ஸோ இங்கே வந்து டு அப்படின்னு படிக்கணும். டீக்கு வந்து டு, டு அப்படின்னு சொல்லி படிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க், டு ஏ, டேஸ்க், டெஸ்க். இதே வந்து இதை எப்படி படிப்பீங்கன்னா டெஸ்ட், டெஸ்ட், இட்டு அப்படிங்கிற சவுண்டு. எஃப்க்கு வந்து இஃப் அப்படிங்கிற சவுண்டு. ஜிக்கு வந்து கு, அதாவது இக்கு இல்லை கு அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா GATE. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா கேட், கு ஏட், கேட், கேட் அப்படின்னு படிக்கக்கூடாது, கேட் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ஹெச்சுக்கு வந்து இஹு அப்படிங்கிற சவுண்டு. ஜேக்கு வந்து இஜ், ஜக், ஜனவரி அந்த மாதிரி. கேக்கு வந்து இக்கு, எல்க்கு இல், இதுக்கு வந்து கு, கு அப்படிங்கிற சவுண்டு. ஆருக்கு வந்து இரு அப்படிங்கிற சவுண்டு. ஆனால் இரு வந்து நம்ம தமிழில் அழுத்துற மாதிரி அழுத்தக்கூடாது, இழ் அப்படிங்கிற சவுண்டு. நெக்ஸ்ட் வந்து இஸ், இது இவ், இதுவும் இவ் தான். இக்ஸ், இக்ஸ். எக்ஸாம்பிள் FOX. இங்கே எப்படி படிக்கணும்னா ஃபாக்ஸ், ஃபாக்ஸ், க்ஸ், க்ஸ் அப்படிங்கிற சவுண்டு. இதுக்கு வந்து இ அப்படிங்கிற சவுண்டு. அது இல்லாமல் 2 வவல் சவுண்டும் இருக்குது. ஜெட்டுக்கு ஸ் அப்படிங்கிற சவுண்ட். ஸோ இதுதான் இந்த கான்சனட்டில் இருக்கக்கூடிய சவுண்டு. இதில் உங்களுக்கு வந்து இந்த சி இருக்கு இல்லையா, இந்த சியும் அதே மாதிரி இந்த ஜி இருக்கு இல்லையா, இது 2க்கும் வந்து வவல்ஸோட வரும்போது உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து மாறும். அதாவது CI வந்துச்சு அப்படின்னா நம்ம கு சவுண்டு கொடுக்கக்கூடாது, சி. எக்ஸாம்பிள் வந்து சிட்டி. ஸோ இந்த வார்த்தையில் கிட்டி அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது. இது வந்து சிக்கு இக்கு தானே சவுண்டு. அப்போது இக்கு ஈன்னு அப்படின்னு படிக்கக்கூடாது. சி, சி, சி அப்படின்னு சொல்லி படிக்கணும், சிட்டி. அதே மாதிரி இங்கே ஜி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா GIFT. இதை வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஆனால் இதே வந்து உங்களுக்கு GIN, ஜிஞ்சர், ஜிஞ்சர் அப்படின்றதுல வந்து இங்கே வந்து GI இருக்குது. இப்போது இங்கே கீன்னு படிக்க மாட்டோம், ஜிங்கிற சவுண்டு கொடுப்போம். ஸோ இதை வந்து எக்ஸப்ஷனில் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஜிக்கு ஐ வரும்போது இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு வந்து இருக்கும். அதே மாதிரி சிக்கு வந்து ஐயும், அதே மாதிரி இ வரும்போது CE, அதே மாதிரி CI வரும்போது
உங்களுக்கு வந்து இஸ்ஸுங்கிற சவுண்டு வந்து வரும். ஓகேங்களா? சிட்டி, சினிமா, சிமெண்ட் இந்த மாதிரி. இதே ஜிக்கும் அதே மாதிரி தான். ஜிஇ வரும்போதும் இஜ் அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும். ஸோ இது நிறைய லெசன்ஸில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் லெசனில் இது தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஃபுல்லாக இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ கான்சனண்ட்டோட சவுண்டு. ஸோ இது மட்டும்தான் சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கான்சனன்ட்ஸில் இன்னும் உங்களுக்கு ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது எஸ்ஹெச், சிஹெச், டிஹெச், சிகே இந்த மாதிரி 2 கான்சனன்ட் எழுத்து சேர்ந்து நமக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கும். வவல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ எஸ்ஹெச் அப்படின்னும் போது நமக்கு என்ன சவுண்டுனா இஷ். இங்கே சிகேன்னு போது இக்கு அப்படிங்கிற சவுண்டு. ஓகேங்களா? சிகே வந்துச்சுன்னா இக்கு, டிஹெச் வந்தால் இத்து அப்படிங்கிற சவுண்டு. சிஹெச்சுக்கு இச், இஷ். எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் ஃபிஷ், இங்கே வந்து இஷ் அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி கேஷ், ஷெல், ஷிப். இது வந்து இச்சுன்னு சொன்னேன் இல்லையா, சாப், இச், சாப். சின், பே, இன், இச், பெஞ்ச். ஸ்டார்டிங்கில் தான் வரும்ட்டு இல்லை, எண்டில் கூட வந்து வரும். அதே மாதிரி பஞ்ச், இச். நெக்ஸ்ட் இத்து பாருங்க, பாத், த், மோத். அதே மாதிரி மவுத், டிஹெச், அவுத், மவுத். நெக்ஸ்ட் வந்து தெம், இது எம், தெம், தட். நெக்ஸ்ட் இக்கு சவுண்ட் பாருங்க, டக், சக், லாக், நெக். இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து சிகேக்கு இக்குங்கிற ஒரு சவுண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ சவுண்ட்ஸில் நான் பேசிக்காக இருக்க விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கிளியராக புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 30 டேஸ்க்கான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் 1 by 1 பார்த்தீங்கனாலே இந்த சவுண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிடும். ஸோ இந்த சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இதில் இன்டீரியராக உங்களுக்கு நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். அது ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டு அதோட எக்ஸாம்பிளோட கற்றுக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எழுதுறதுக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம வந்து அல்ஃபபெட் லெட்டர்ஸ் அதோட சவுண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம். அடுத்த லெசனில் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு 7 டேஸில் எப்படி நம்ம இங்கிலீஷை ஈஸியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் யாராலையும் எழுத முடியுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த லெசனில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லெசன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு லெசனில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.